அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். சோஷியல் மீடியாவில் நீங்கள் பண்ணுற ஒரு போஸ்ட்டோ இல்லை நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஆர் கமெண்டோ உங்களுக்கு ஜெயில் வரைக்கும் கொண்டு போய் விடுவோம்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் நம்ம டெய்லியாக போஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஷேர் பண்ணுறோமா? ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு போஸ்ட்னால் அல்லது ஒரு ஷேர்னால் உங்களை ஜெயில் வரைக்கும் கொண்டு போய் விடுன்னு பிஎன்எஸ் சட்டத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் சமூக வலைதளங்களில் தூண்டுதல் பதிவுகள், ஜாதி மத அரசியல் சம்பந்தமான வெறுப்பு பேச்சுக்களை போஸ்ட் பண்ணுறவங்களுக்காக எஃப்ஐஆர், அரெஸ்ட், ரிமாண்டு வரைக்கும் கேஸ்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஜோக்கு தானே ஷேர் பண்ணேன், நான் அதை ஃபார்வேர்டு தானே பண்ணேன், நான் டெலிட் பண்ணிட்டா தான் தப்பிச்சுக்கலாம்ல. அப்படின்னா இல்லவே இல்லை. பிஎன்எஸ்ல என்ன சொல்லுதுன்னா, போஸ்ட்டோட ரிசல்ட் தான் முக்கியம், இன்டென்ஷன் மட்டும் கிடையாது. சமூக வலைதளங்களில் பதிவுகளை பிஎன்எஸ் செக்ஷன் எப்படி பார்க்குதுன்னு பார்க்கலாம். ஜாதி, மதம், மொழி அடிப்படையில் மக்கள் குழுக்கு இடையிலான பகை வெறுப்புணர்வை வன்முறையாக தூண்டும் விதமாக போஸ்ட் பதிவு பண்ணால் பிஎன்எஸ் செக்ஷன் 196 படி அது சீரியஸ் அஃபென்ஸாக கருதி ஜெயில் தண்டனையும் ஃபைலும் கொடுக்குறாங்க. தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவோ இல்லை சமூக அமைதியை சீர்குலைக்கும் விதமாகவோ ஒரு கண்டென்ட்டை நீங்கள் ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணால் அது கடுமையான குற்றமாக பிஎன்எஸ் செக்ஷன் 197 பார்க்குது. மத நம்பிக்கையோ இல்லை கடவுள் நம்பிக்கையோ அது சார்ந்த சடங்குகளையோ அவமதிக்கும் விதமாக ஒரு போஸ்ட்டோ இல்லை வீடியோவோ போஸ்ட் பண்ணிங்கன்னா அது பனிஷபிள் அஃபென்ஸ்னு சொல்லி பிஎன்எஸ் செக்ஷன் 299 சொல்லுது. பொதுமக்களை பயமுறுத்தும் விதமாகவோ இல்லை கலவரம் செய்யும், வன்முறை செய்யும் நோக்கத்தோட ஒரு போஸ்ட்டோ இல்லை ஒரு ஸ்பீச்சோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது டைரக்ட்லி அரெஸ்ட்டுக்கு பாசிபிள் ஆகுது. இதை பற்றி பிஎன்எஸ் செக்ஷன் 353 சொல்லுது. ஆன்லைனில் அசிங்கமான, ஆபாசமான கண்டென்ட்டை நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா ஐடி ஆக்ட் செக்ஷன் 67 கீழே 3 to 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனையும் ஃபைன் அமௌண்ட்டும் இருக்குன்னு சொல்லி ஐடி ஆக்ட் செக்ஷன் 67 சொல்லுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் போடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, அதை ஷேர் பண்ணவங்களுக்கும் அதை சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணவங்களுக்கும் பிஎன்எஸ் ப்ளஸ் ஐடி ஆக்ட் கீழே லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். டெலிட் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லைன்னா நினைக்காதீங்க. அதை பற்றின ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு, ஐபி அட்ரஸ் முதற்கொண்டு போலீஸில் சோஷியல் மீடியா விங்குன்னு ஒரு விங் இருக்குது. அவங்க இதெல்லாம் சேவ் பண்ணி கோர்ட்டில் லீகல் எவிடன்ஸாக